கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1872 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 2:23 நான் வாசிக்கின்றேன். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தின் மூலம் சில காரியங்களை உணர்த்த விரும்புகிறார். நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நான் செய்கிறேன் என்று நீ எப்படி சொல்ல முடியும்? உன் வாழ்க்கையை சிந்தித்துப்பார், சீர்தூக்கிப்பார். தேவனுக்கு பிரியமான, தேவனுடைய வார்த்தைக்கு உகந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்களை வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். உலகத்திலேயே மிகச்சிறந்த வார்த்தைகள் இவைகள்தான். இதற்கு பின்னாடி வந்தவர்கள் இதை பார்த்து தான், இதிலிருந்து காப்பியடித்து தான் சில வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஆதாரமான வார்த்தை, உலகத்திலே அசுத்தங்களை நீக்குகிற, அமைதியை உண்டு பண்ணுகிற, சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தைகள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் 6ஆம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை பின்பற்றினாலே போதும், உலகம் சமாதானமாய் வந்துவிடும், தேசங்கள் சமாதானமாய் வந்துவிடும். எனவே நாம் பின்பற்ற வேண்டியது தேவனுடைய வார்த்தைகளே தவிர பாகால்கள் அல்ல, உலக காரியங்கள் அல்ல, உலக மனிதர்கள் வைத்துவிட்டு போன காரியங்கள் அல்ல. தேவனை பின்பற்றுங்கள், ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இன்றைக்கு யார் யார் ஆண்டவரே பாகால்களை பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமான செய்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் பின்பற்றுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கனம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.